friends, welcome to Pondy Trends. Pondy Trendsல ரெகுலராக தொக்கு சீரிஸ் அது இதுன்னு பார்த்து ரொம்ப போர் அடிச்சு போயிருக்கோம். ஸோ இப்போ ஒரு புதுசான ஒரு ஐட்டமாக இறக்கியிருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா கிட்ஸ் ஸ்பெஷல். இனி வரும் வாரங்களில் நம்ம சூப்பராக நம்ம கிட்ஸுக்கு ஹெல்த்தியாக கொடுக்கக்கூடிய கிட்ஸ் ஸ்பெஷல் ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். அந்த வகையில் இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபி பார்க்க போகிறோம். ஸோ என்னன்றது வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கிட்ஸ் ஸ்பெஷல் ரெசிபி பண்ணுறதுக்கு வீட்டில் இருக்க 3 பொருள் இருந்தால் போதுங்க. அதில் முக்கியமானது எல்லாருமே பேசிக்காக வச்சுருக்கிற இட்லி மாவு. அது வந்து ஒரு கப் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். அந்த இட்லி மாவுக்கு 1 கப் மாவுக்கு 3/4 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கிறேன். நல்லா திருகுன வெல்லம் எடுத்துக்கிறேன். அது கூடவே பார்த்தீங்கன்னா 1/4 கப் கோதுமை மாவு, 1/2 கப் அரிசி மாவு சேர்த்து 3/4 கப் அதையுமே வந்து இதில் சேர்த்துக்கிறேன். என்கிட்ட ஏலக்காய் எசன்ஸ் இருந்துச்சு, அதனால் நான் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட இல்லைனா ஏலக்காவை இடித்து போட்டுக்கோங்க, இல்லை சர்க்கரையோடு சேர்த்து அரைச்சி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா கலந்து விட்டுக்கணும். கலக்கும்போது இந்த மாதிரி கட்டியாகும், அதுக்காக நம்ம பயப்பட தேவையில்லை. ஏன்னா வெல்லம் போட்டிருக்கோம், கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சிங்கன்னா இலகி கொடுக்கும். இந்த மாவு நல்ல போண்டா மாவு பதத்துக்கு இருக்கணும். பஜ்ஜி மாவுக்கும் போண்டா மாவுக்கும் நடுவில் கொஞ்சம் திக்காக இருக்கணும். ஸோ பாருங்கள், இந்த அளவு கலந்துருக்க நல்லாவே திக்காக இருக்குது. இது அப்படியே நம்ம ஓரமாக வச்சிடலாம், வெல்லம் கரையட்டும். இப்போ அதுக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். இந்த ஸ்டஃபிங்க்கு பார்த்திங்கன்னா தேங்காய் 3/4 கப் அளவுக்கு எடுத்துருக்கேன். சில்லாக எடுத்துருக்கேன். இந்த மாதிரி எடுக்கும்போது நம்ம கோர்ஸாக அரைக்கும் போது பேரிச்சம்பழம் கூட ஒரு மாதிரி கோர்ஸாக கிடைக்கும். திருகுன தேங்காய் வந்தால் குழக்குழன்னு ஆகிடும். அதனால தான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இது கூட ஒரு 25 போல் பேரிச்சம்பழம் எடுத்திருக்கேன். அதில் இருக்க கொட்டைகள் விதைகள் எல்லாத்தையுமே நம்ம நீக்கிடலாம். நீக்கிட்டு இது ரெண்டுத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் கோர்ஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நார்மலாக குழந்தைங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹெல்த்தியான பேரிச்சம்பழம் இதெல்லாம் ஸ்நாக்ஸாக கொடுத்தா கூட சாப்பிட்றதில்ல. 90% குழந்தைங்க சாப்பிட்றதில்ல, ஒரு 10% தான் சாப்பிட்றாங்க. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி உருண்டை பிடிச்சிக்கலாம். ஸோ சாப்பிடாத குழந்தைங்கள எப்படிடா சாப்பிட வைக்கிறதுன்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக நம்ம குழந்தைங்களுக்கு பிடிக்கும். இதை நீங்கள் கொழுக்கட்டை ஸ்டஃபிங்காகவும் வச்சு கொழுக்கட்டையாகவும் பண்ணி கொடுக்கலாம். குழந்தைங்க எப்படி சாப்பிட்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க. ஸோ அப்போ தான் வந்து குழந்தைங்க அனிமிக்காக இல்லாமல் இருப்பாங்க. இப்போ பார்க்க ஹெல்த்தியாக தெரியும். இன்னும் போக போக வயசு ஆக குழந்தைங்க அனிமிக்காக ஆக ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ இருக்கிற காலகட்டம் அந்த மாதிரி இருக்குது. குழந்தைங்க வந்து சரியாக சாப்பிட்றது இல்லை. ஸோ அதனால் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்ஸு எப்படி வந்து மறைச்சி அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும். ஸோ அந்த வகையில் தான் இன்றைக்கி ஒரு சூப்பரான டேட்ஸ் போண்டாவோட நான் வந்திருக்கேன். இப்போ பாருங்கள், உருண்டையெல்லாம் உருட்டி வச்சாச்சு. மாவும் தயாராக இருக்குது. நல்லா பாருங்கள், பஜ்ஜி மாவை விட கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ எண்ணெயும் நான் சூடு பண்ணி வச்சுட்டேன். எண்ணெயும் சூடாக இருக்குது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்டஃபிங்கை, பேரிச்சம்பழ ஸ்டஃபிங்கை இந்த மாவில் போட்டு நல்லா துவைச்சி நம்ம சுழியம் பண்ணுவோம் இல்லையா, சொயா உருண்டை பண்ணுவோம் இல்லையா, அதே ப்ராசஸ் தான். போட்டு எண்ணெயில் போட்டுடலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா எண்ணெயில் போட்டுட்டு இது நம்ம வந்து மேல் மாவுக்கு வெல்லம் போட்டிருக்கோம். ஸோ எண்ணெயில் வந்து கொஞ்சம் அடியில் பிடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஆனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு 10 நிமிஷம் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருங்க. அடியில் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம கரண்டி அப்படியே லேசாக அப்படி விட்டு எடுத்தோம்னா அழகாக நம்மளுக்கு அது திருப்பத்துக்கு வரும். ஸோ பாருங்கள், நான் இது மாதிரி 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டேன் பாருங்கள். நான் எதுவுமே பண்ணலை. இப்போ தான் நான் திருப்பி போடுறேன். பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ என் கரண்டியை பார்த்திங்கனாலே தெரியும். அவசரப்பட்டு என்ன மாதிரி நீங்களும் ஃபஸ்ட்டே விட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களோட கரண்டிலையும் மாவு வந்து அப்படியே பிடிச்சிக்கும், போண்டா பிச்சுக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அதனால் 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்புங்க. திருப்புனிங்கன்னா நல்லா சூப்பராக வரும். நல்லா ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்கு. பிள்ளைங்க அனிமிக்காக இல்லாமல் அடிக்கடி சிக் ஆகுறாங்கல்ல பிள்ளைங்க, அடிக்கடி சளி பிடிக்குது, ஜுரம் வருது அப்படின்னா இந்த மாதிரி பொருளெல்லாம் நீங்கள் அடிக்கடி குழந்தைங்களோட உணவில் கொடுத்துக்கணும். அப்படி கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க அனிமிக்காக இல்லாமல் இருப்பாங்க, நல்லா ஹெல்த்தியாக எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க. அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகாது. சரிங்களா? ஸோ அவ்வளோதான் பாருங்கள். இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆனதும் நம்ம எடுத்துடலாம். கொஞ்சம் கூட எண்ணெயே குடிக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம அரிசி மாவுலாம் இதில் சேர்த்துருக்கோம். ரொம்பவே சூப்பராக ஹெல்த்தியான ஒரு டேட்ஸ் போண்டா ரெடி ஆகிடுச்சு. மீதியும் நான் அதே மாதிரி போட்டுக்கிறேன். பாருங்கள், நான் சோடா மாவு கூட போடலாம், ஆனால் எவ்வளோ சூப்பராக உப்பி வருது பாருங்கள். அவ்வளோதான், நல்ல சூப்பரான டேட்ஸ் போண்டா ரெடி ஆச்சு. வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.